வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்றைக்கு எதுவும் வீண் இல்லை என்ற தலைப்பில் உள்ள ஒரு படக்கதையை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பாருங்கள், ஒரு விவசாயி 2 பானைகளில் தண்ணீர் எடுத்துக்கிட்டு போகிறாரு. அதில் ஒரு பானை மகிழ்ச்சியாக இருக்குது, நல்லா வாய் பாருங்கள் சிரிச்சிட்ருக்குது. அடுத்த பானை கவலையோடு இருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய பானையினுடைய மேல் பகுதியில் பாருங்கள், தண்ணீர் நிறையா இருக்குது. இந்த கவலையோடு இருக்கக்கூடிய பானையினுடைய கீழ்ப்பகுதியில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது, அது வழியாக தண்ணி சிந்திக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த 2 பானைகளும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க பாருங்கள். மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய பானை கேட்குது, ஏன் கவலையோடு இருக்கிறாய்? இந்த கவலையோடு இருக்கக்கூடிய பானை என்ன சொல்லுது பாருங்கள், நானோ ஓட்டை பானை, என்கிட்ட ஒரு சின்ன ஓட்டை இருக்குது, தண்ணியெல்லாம் கொட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுது. அடுத்த படத்தில் பாருங்கள், நீர் வீணாக கொட்டுகிறதே அப்படின்னு சொல்லி இந்த ஓட்டை பானை கவலையாக சொல்லுது. அப்போ இந்த சந்தோஷமாக இருக்கக்கூடிய பானை சொல்லுது பாருங்கள், வருத்தம் கொள்ளாதே, எதுவுமே வீண் இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த ஓட்டைப்பானை கவலைப்படுது பார்த்திங்களா, தண்ணி தானே, அது கொட்டினா என்னென்னலாம் நினைக்கல, வீணாக போகுதே, தண்ணிலாம் வீணாக போகுதேன்னு கவலைப்படுது. நாமும் எந்த பொருளையும் தண்ணீர் தானே நினைக்கக்கூடாது, தண்ணீரையும் வீணாக்கக்கூடாது, உணவுப் பொருள் சாப்பாடும் எதையுமே நம்ம வீணாக்கக்கூடாது. அதே போல் இந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பானை இதுக்கு ஆறுதல் சொல்லுது, வருத்தம் கொள்ளாதே. நம்முடைய நண்பர்கள் யாராவது இப்படி கவலையோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாம் ஆறுதல் சொல்லணும். கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும், எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லணும். அடுத்த படத்தில் பாருங்கள், இந்த ஓட்டைப்பானை விவசாயிகிட்ட சொல்லுது, என்னால் உங்களுக்கு பயன் இல்லையே, என்னால் உங்களுக்கு ஒரு பயனும் இல்லை, தண்ணியெல்லாம் கொட்டிடுது, நீங்கள் தண்ணி கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வரீங்க, தண்ணியெல்லாம் இந்த ஓட்டை வழியாக கீழே விழுந்துருதே, வீணாக போயிடுதேன்னு சொல்லி கவலையோடு சொல்லுது. அப்போ விவசாயி என்ன சொல்கிறாரு, நாள்தோறும் நீ வரும் வழியை பார்க்கவில்லையா? என்ன கேட்குறாரு, நாள்தோறும் நீ வர்ற வழியை பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாருங்கள், வர்ற வழியிலெல்லாம் இந்த ஓட்டை பானையிலேருந்து தண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கிற இடத்துலலாம் பூஞ்செடிகளை விவசாயி நட்டு வச்சிருக்காரு. அப்போ அந்த தண்ணி சிந்தின உடனே பூஞ்செடிகள்லாம் அழகாக பூத்துருக்குது. எவ்வளவு பூக்கள் இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குதுல்ல. உடனே அந்த ஓட்டைப்பானைக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், எதுவுமே வீண் இல்லை. அப்போ இந்த விவசாயி எவ்வளவு புத்தி கூர்மையோட தண்ணி சிந்துற இடத்துலலாம் பூஞ்செடிகளை நட்டு வச்சிருக்கிறாரு. இதே போலவே நம்ம வீட்டில் இருந்தும் தண்ணீர் வீணாக எங்கேயாவது போச்சுதுன்னா, நம்ம குளியல் அறையிலேருந்து போகக்கூடிய தண்ணீர், சமையல் அறையிலேருந்து வெளிவரக்கூடிய கழிவு தண்ணீர், இது இங்கெல்லாம் என்ன செய்யலாம், நம்ம செடிகளை நட்டு வளர்க்கலாம். காய்கறி தோட்டம் போடலாம், பூஞ்செடிகளை நட்டு வளர்க்கலாம், மரங்கள் நட்டு வளர்க்கலாம். எதையுமே நாம் வீணாக்க கூடாது. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி.